ஆஹா, இப்படி ஒரு மகனை பெறுவதற்கு இந்த தந்தை எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார். அப்பாவுக்கு இதற்கான சான்றுகள் கண்ணால தெரியணும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் சொன்னாலே போதும். சான்றோனாக்க வேண்டியது தந்தையோட கடமை. அதை மறக்காம அவர் செஞ்சிருப்பார். அப்பாவுடைய கருணை கண்டிப்பாகத்தான் வெளிப்படும். ஔவையார் கூட சொல்லுவாங்க, தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம். உதவியாக பண்றாங்கன்னு அந்த குழந்தைங்க புரிந்து கொள்ளுமே தவிர எடுபடிகள் அப்படிங்கிற நிலைக்குள்ள போகவே கூடாது. தகப்பன் கொடுக்கிற மாதிரி ஒரு கனவை குழந்தைகளுக்கு வேற யாராலும் கொடுக்க முடியாது. பலி கொடுப்பவர்களையும் நேசிப்பவள் தாய். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயை தவிர கண்ட தாய் கிடையாது. ஏன்னா தகப்பனை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சொல்லுவாரு, அவையத்து முந்தி இருப்ப செயல். ஆன்றோர் கூடி இருக்கக்கூடிய அவையில் தன் மகனை முந்தி இருக்க செய்வதுதான் ஒரு தந்தையின் கடமை. அடுத்தது இவன் தந்தை என்னோற்றான் கொல்லுனும் சொல். ஆஹா, இப்படி ஒரு மகனை பெறுவதற்கு இந்த தந்தை எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறார் அப்படின்னு உலகமே கொண்டாடணும். அது அப்பா கண்ணால பார்க்கணும். பெரும்பாலும் ஃபாதர் நீட்ஸ் அ ப்ரூஃப். அப்பாவுக்கு இதற்கான சான்றுகள் கண்ணால தெரியணும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் சொன்னாலே போதும். ஏன்னா அவளுக்கு ஆழ் மனதில் அவ்வளவு பெரிய நம்பிக்கை. அதனால அவசரமா ஏதோ வேலையில் இருக்கக்கூடிய அம்மா கிட்ட உன் மகனை சான்றோன் அப்படின்னு உலகமே கொண்டாடிட்டு இருக்கு, அவனை வளர்க்கக்கூடிய உனது கணவனான அவனுடைய தந்தை அவையத்து முந்தி இருப்ப செய்திருக்காரு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம், ஈன்று புறந்தறுதல் எந்தனை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. புறந்தறுதல் என்னுடைய வேலை, சான்றோனாக்க வேண்டியது அப்பாவுடைய வேலை. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாய், ஏதோ வேலையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தாய் போய் நின்று என் குழந்தை சான்றோன் ஆகிவிட்டானா, 10 பேர் அதற்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கவே மாட்டான். சான்றோனாக்க வேண்டியது தந்தையோட கடமை. அதை மறக்காம அவர் செஞ்சிருப்பாரு. அவையத்து முந்தி இருக்க அவர் செஞ்சிருப்பாரு. இவன் தந்தை என்னோற்றானாக இந்த குழந்தையை பெறதுக்கு இந்த தாய் தகப்பன் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஊரே கூடி பேசிட்டு போகும்பொழுது அந்த பேச்சு காதல விழுந்தா போதும் அம்மாவுக்கு. ஒரு அம்மா சின்ன வயதிலேயே விதவை ஆயிட்டாங்க. இப்போ இந்த குழந்தையை வளர்க்கும் போது இன்னும் ஒரு அச்சம் இருக்கு அம்மாவுக்கு. அப்பாவுடைய கண்டிப்பு, அப்பாவுடைய கருணை கண்டிப்பாகத்தான் வெளிப்படும். அந்த கண்டிப்பு இல்லாமல் வளர்க்கிறோமே, எப்படி வளருமோ இந்த குழந்தை, எப்படி வளருமோ இந்த குழந்தை அப்படின்னு அச்சத்தோடையும் கண்டிப்போடையும் கருணையோடையும் எல்லாம் சேர்ந்து இருவர் தர வேண்டிய ஒன்றை அந்த ஒற்றை தாய் கொடுக்குறாங்க. வளர்ந்து மிகப்பெரிய நிலைக்கு வந்தாச்சு அந்த பையன். தொழிலதிபர் ஆயிட்டாரு. தன்னுடைய புதிய தொழிற்சாலையை தொடங்க போறாரு. அந்த புதிய தொழிற்சாலையை தொடங்குறதுக்கு இன்று அந்த தொழிற்சாலையினுடைய திறப்பு விழா. 10 நாளாக பத்திரிகையில் அம்மா பேரை போட்டாச்சு. எங்க அம்மா தான் வந்து இந்த தொழிற்சாலையை துவக்கி வைக்க போறாங்க, விளக்கேற்ற போறது எங்க அம்மா தான், அங்க இருக்கக்கூடிய அந்த நாடாவை வெட்டி ரிப்பன் கட் பண்ணி எங்க அம்மா தான் பண்ண போறாங்க, எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாரும் ஏற்றுக்கொண்டாச்சு அம்மாவை தவிர. அன்னைக்கு 10 மணிக்கு நல்ல நேரம், விளக்கேற்றி அம்மா தான் தொடங்கணும் சொல்றாரு. அம்மா மணி 8 ஆச்சு, நீங்களும் கிளம்பணும். அம்மா தன்னுடைய மகனுக்காக சிற்றுண்டி பண்ணக்கூடிய அந்த எத்தனை வேலைக்காரர்கள் இருந்தாலும் தன் மகனுக்கு தான் சிற்றுண்டி செய்து கொடுக்கணும். அது அம்மாவுடையது. அப்போ ஔவையார் கூட சொல்லுவாங்க, தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம். இன்னார் இதை கொடுக்கணும்னு இருந்ததுன்னா அம்மா பார்த்து கொடுக்க வேண்டியது. அது அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க, சமைக்கிறதுக்காக அங்கே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. மகன் வந்து பக்கத்தில் கேட்டுட்டே இருக்கான், அம்மா எத்தனை தடவை நான் கேட்கறது, நீங்கள் ஒரு ஊகம் சொல்லலை, ஒரு ஊகம் சொல்லலை, நீங்கள் தானே அம்மா வரணும், நீங்கள் தானே அம்மா வரணும். அம்மா அதை பற்றி கவலையே படாமல் மகனை திரும்பி கூட பார்க்காம அம்மா சொல்கிறாங்க, இந்த காயெல்லாம் வெட்டி நான் உனக்கு உணவு ரெடி பண்ணணும், தயார் பண்ணணும், அந்த கத்தியை கொஞ்சம் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் கொண்டு வந்து கத்தியை அம்மாட்ட கொடுக்குறான். கொடுத்த அடுத்த நிமிஷம் அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் வரேன், கண்டிப்பாக இன்றைக்கி விளக்கு ஏற்றுறதுக்கும் அந்த ரிப்பன் கட் பண்ணுற அந்த மிக அழகான திறப்பு விழாவுக்கு நான் வரேன். பையன் ரொம்ப பக்கத்தில் வந்து கேட்குறான், இப்போ என்னம்மா திடீர்னு இப்படி திடீர்னு என்கிட்ட சொல்கிறீங்க? இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, கத்தியை எடுன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் கத்தியை எடுத்து என்கிட்ட கொடுக்கும் பொழுது நீ ஒரு பெரிய வியாபாரி ஆக போகிற, பெரிய தொழில் அதிபராக போகிற, அப்படிப்பட்ட உன்னுடைய மனது அறம் சார்ந்து இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்பா கண்டித்து வளர்த்துருக்கணும், நான் ஒற்றையாக வளர்த்துருக்கேன். உன் மனம் தீமை அல்லாது நன்மையை தாண்டி போகக்கூடிய ஒரு மனம் தானான்னு எனக்கு தெரியணும். அது எப்படி என்னால் சோதனை பண்ண முடியும்? ஒரு தர்பூஷணி பழம்னா ஓட்ட போட்டு பார்ப்பீங்க, பலாப்பழம்னா ஓட்ட போட்டு பார்ப்பீங்க. மனித மனம் பண்பட்டு விட்டதானே எப்படி ஓட்ட போட்டு பார்க்க முடியும்? அனுபவங்கள் தானே காட்டும். ஸோ இயல்பாக நான் என்ன கேட்டேன், அந்த கத்தியை எடுன்னு சொன்னேன். எடுத்து கொடுக்கும் பொழுது கூர்மையான பகுதியை உன் கையில் வச்சுட்டு கூர்மை இல்லாத கைப்பிடியை என்கிட்ட நீ கொடுத்த. கண்டிப்பாக உன்னுடைய பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளிலும் வரக்கூடிய எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் உன்னிடம் வைத்து கொண்டு உனக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வராமல் உன்னுடைய வியாபாரம் நடக்கும் அப்படின்னு இனி எனக்கு உறுதியாக தெரியும். இனி
கண்டிப்பாக வந்து நான் அந்த விளக்கை ஏத்துறேன்னு சொன்னாங்க. இது தாய் கொடுக்க வேண்டிய ஒன்று. சின்ன சின்ன விஷயங்களுக்கு குழந்தைங்க உங்களை பார்ப்பாங்க. அடுத்தது அப்பாவுடைய ரோல் பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுக்கு பிடிபடுவதே இல்லை. பெண் குழந்தைகள் அது ஒரு ரொம்ப தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்கிறாங்க. ஓடி ஓடி அப்பா கொண்டு போய் உங்களை ஸ்கூட்டரில் பள்ளிக்கூடத்தில் விடுறதாகட்டும், ஓடி வந்து பஸ்ஸில் ஏற்றி விடுறதாகட்டும், மறந்து போன வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு வந்து கல்லூரி அவருடைய ஆஃபீஸுக்கு போகக்கூடிய அலுவலகத்துக்கு போகக்கூடிய அவசரத்தில் கொண்டு வந்து கொடுக்கறதாகட்டும், இதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு, அன்பின் மிகுதின்னு புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு நாம் கொடுக்கல. உதவியாக பண்ணுறாங்கன்னு அந்த குழந்தைங்க புரிந்து கொள்ளுமே தவிர எடுபிடிகள் அப்படிங்கிற நிலைக்குள்ளே போகவே கூடாது. தகப்பன் கொடுக்கிற மாதிரி ஒரு கனவை குழந்தைகளுக்கு வேறு யாராலும் கொடுக்க முடியாது. தகப்பனால் கொடுக்க முடியாமல் போகுமே, ஆனால் ஆசிரியர் சில சமயம் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம். தகப்பன் கொடுக்கக்கூடிய கனவு மிகவும் கண்ணியமானது. அம்மாவை கொடுக்கக்கூடியது பாரதி சொல்லலாம், வீரம் சேர்ப்பது தாய்மலை பாலடா அப்படின்னு சொன்னா கூட அதை வீரமாக காட்டுவது தகப்பனுடைய மிக பிரம்மாண்டமான கடமை. தன்னுடைய வழியில் வந்த எங்கெல்லாம் பள்ளம் இருந்தது, எங்கெல்லாம் மேடு இருந்தது, எங்கெல்லாம் அச்சங்கள் இருந்தது, எங்கெல்லாம் பயமுறுத்தல்கள் இருந்தது, இது அத்தனையும் ஒரு தகப்பனுக்கு யாரும் சொல்லாமலேயே தெரியும். தகப்பன் கையில் எடுத்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கனவினுடைய கனபரிமாணம் வேறு எதற்கும் கிடையாது. ஒரு வீடு, அந்த வீடு நல்ல தோப்பு துறவெல்லாம் இருக்கக்கூடிய வீடு, மாடுகள் எல்லாம் இருக்கு, மாடு கன்றுகள் எல்லாம் இருக்கு. ஒரு 10 வயது குழந்தை முதல் முறையாக இப்போ அவனுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நிறை மாதமாக இருக்கக்கூடிய பசு கன்றை ஈனக்கூடிய அந்த காட்சியை இப்போ அந்த குழந்தை வந்து பார்க்க போகிறான். இது வரைக்கும் அவனை ஒரு பொருட்டா யாரும் கூப்பிட்டதில்லை. இந்த தடவை அப்பா சொல்றாரு, வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. வலி, அங்கேயும் ஒரு போர்டு போட்டிருக்கு, வலி கொடுப்பவர்களையும் நேசிப்பவள் தாய் அப்படின்னு சொல்லி. ரொம்ப அழகாக நீங்கள் நின்று படிச்சுட்டு போங்க. திரும்பி போகும்போது வெளிச்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிச்சம் வந்து அங்கே இருக்க வேண்டாம், கண்கள்லையும் மனசுலையும் இருந்தாலே எல்லா காட்சிகளும் நல்லா தெரியும் நமக்கு. இந்த அப்பா வந்து பாருன்னு சொல்றாரு. பசு கன்று ஈனக்கூடிய அந்த அதனுடைய வேதனை, எல்லாருடைய பயம், என பெரிய ஜீவன் அது, துடித்து போகக்கூடிய ஜீவன் அது. எல்லாரும் மூச்சை அடக்கி கன்றும் தாயும் 2 உயிர்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமேங்கிற படபடப்பில் இருக்காங்க. இப்போ தான் குழந்தை முதல் முறை பார்க்குறான். 10 கூட இருக்காது அவனுக்கு, மீறி போனால் 7 8 வயது தான் இருக்கும். ஆரோக்கியமாக கன்றுக்குட்டி வந்தாச்சு. அது பார்க்குறோம். அது மனித குழந்தை மாதிரி ஒரு கையறு நிலையில் அந்த குழந்தையில் துள்ளி குதித்து அந்த கன்று கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உயிரோடு இருக்கேன் அப்படின்னு அம்மாவுடைய சுரசுரப்பான நாவால் தடவி 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 உயிரூட்டி கன்று எழுந்தாச்சு. பார்க்கக்கூடிய குழந்தைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ கேட்குறான் அப்பா கிட்ட, நான் இதை தோளில் தூக்கிக்கிட்டுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது அப்பா சொல்கிறாரு, கண்டிப்பாக தோளில் தூக்கிக்கோ, ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை உண்டு. என்ன நிபந்தனை? இன்னைக்கு தோளில் தூக்கினேன் அப்படின்னா தினம் தினம் தூக்க வேண்டி இருக்கும். குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு தடவை அனுமதி கிடைக்கிறதே பெரிய விஷயம். தினம் தினம் தூக்குறது மட்டும் இல்லை, நான் இருக்கும்போதும் நீ தூக்கலாம், இல்லாத போதும் தூக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தூக்கலாம், 10 தடவை தூக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இன்னைக்கு தொட்டு தோளில் தூக்கிட்டேன்னா இனி தூக்குதான் ஆகணும். குழந்தைக்கு இதனுடைய எதுவுமே புரியலை, ஆனால் இது ஒரு அழகான விளையாட்டு மாதிரி இருக்குது. அம்மா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அம்மா இதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் அம்மாவுக்கு புரியுது. ஆனாலும் அப்பா சொல்கிறாரு, இன்னைக்கு தொட்டு தூக்கிட்டேன்னா வேறு வழி கிடையாது, நான் எப்போ சொன்னாலும் நீ தூக்கி ஆகணும். குழந்தை ஓடி போய் தோளில் எடுத்து தூக்கிக்கிறான். அது ஒன்றும் கனமாகவே இல்லை, அப்போ போட்ட குட்டி தான் அது. இவனும் சின்ன குழந்தை எடுத்து தோளில் தூக்கியாச்சு. அப்பா சொல்லும்போது 2 தடவை, சொல்லாத போது 2 தடவை, மிரட்டும் போது 4 தடவை, மிரட்டாத போது 4 தடவை, அம்மா பண்ணாதேன்னு சொன்ன 4 தடவை, ஒரு நாள் விடாமல் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 முறை 20 முறை 30 முறை கண்ணுக்குட்டி தூக்கி தோளில் வைக்க வேண்டியது இது இவனுடைய வழக்கமாக போச்சு. அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை தினம் தினம் காப்பாற்றிட்டு இருக்கான். நிமிடங்கள் வருடங்கள் நாட்களாக, நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் வருடங்களாக ஓடியாச்சு. இந்த பையனுக்கு இப்போ 14-15 வயசு. இது இனி கண்ணுக்குட்டி அல்ல, வளர்ந்த ஒரு காளையாக நிற்கிறது. ஆனாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் இது ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு. என்ன இந்த சின்ன பையன் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி இருக்கான், போகிறான், போய் தோளில் அந்த காளையை அவனால் தூக்க முடியுது. ஆச்சரியத்தோடு எல்லாரும் கேட்குறாங்க, இவ்வளோ கனமான ஒரு விஷயத்தை அவனால் எப்படி தூக்க முடிஞ்சுது? அவங்க அந்த குழந்தை பதிலே சொல்லலை. அவன் சிரிச்சுட்டே அதை தூக்கிட்டு நடக்கிறான். அப்பா அவங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அவன் இன்னைக்கு தூக்கி இருந்தால் கனமாக இருந்திருக்கும். பிறந்த அண்ணியிலேருந்து அந்த குட்டியை தூக்கிட்டு இருக்கானா, கண்ணுக்குட்டி மட்டும் வளரல, தூக்கக்கூடிய இவனுடைய சக்தியும் இவனுடைய தோளினுடைய வலிமையும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருந்திருக்கு. இதுதான் தந்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கனவு. இது நீ ஆகணும் அப்படின்னு அப்பா ஆசைப்படும் பொழுது இந்த கண்ணுக்குட்டியை தூக்க சொல்கிற விதம் தான். இதை எடுத்து தோளில் வைக்கும் போது ஒவ்வொரு நாளும் 10 முறை 20 முறை 100 முறை மீண்டும் மீண்டும் வைக்கும் பொழுது உங்களுக்கு அது கனமாக தோன்றாது. அது கனவாக இருக்கும் பொழுது கனவுக்கு கனம் கிடையாது.
ஒரு கனவை தூக்கணும் அப்படின்னா கனவின் கனம் உன் தோளுக்கு தெரியக்கூடாது என்றால், திடீரென்று ஒரு நாள் ஒரு கனவை தூக்கி தோளில் வைத்துக்கொண்டு, அது நீட் தேர்வாக இருக்கலாம், ஜேஇ ஆக இருக்கலாம், இல்லை IAS ஆக இருக்கலாம், நீங்கள் என்னவாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கனவு இந்த கன்றுக்குட்டி பிறந்து விழுந்தது மாதிரி கனவு மனதில் விழுந்த அடுத்த நிமிடம் அதை தூக்கி நீங்க மேல வச்சிருக்கணும். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.